ஆதியாகமம் என்ற ஒரு புஸ்தகம் 22:6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து பாருங்க, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு மேல வச்சான். வெறுவு கட்டெல்லாம் எடுத்து வைக்கிறான். யார் மேல? ஈசாக்கு மேல. அப்ப வெறுவு கட்டி தூக்குற அளவுக்கு ஈசாக்கு எவ்வளவு பெரியவரா இருந்திருப்பாரு? வெறுவு கட்டையை தூக்கின்னு போற அளவுக்கு ஒரு பலி செலுத்துறதுக்கு வெறுவு கட்டை, அந்த வெறுவு கட்டையை சுமக்கிறதுக்கு அப்ப ஈசாக்கு எவ்வளவு பெருசா இருந்திருப்பாரு? ஒரு குத்தி மதிப்பா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறத சொன்ன ஒண்ணு கேட்டாம அவ்வளவு பெரிய பையனா இருந்திருப்பான். ஒரு வெறுவு கட்டை தூக்கி வச்சா தூக்குவல்ல, அவ்வளோ உட்காரு, இதுக்கு போய் ஓவரா பண்ணுகிறான். அப்ப அந்த சைஸ்ல இருந்திருப்பாங்க வெறுவு கட்டையை தூக்கி. ஏன்னா ஆபிரகாம் வயசானவர், ஏற்கனவே 100 வயசுல தான் ஒரு குழந்தை. இப்ப அந்த குழந்தை வளர்ந்து இவ்வளவு பெரிய வயசானதுன்னா அப்ப எவ்வளவு வயசுன்றத பாருங்க. இவ்வளவு வயசுல வெறுவு கட்டையெல்லாம் தூக்கின்னு போக முடியாது. அதனால வெறுவு கட்டையை தூக்கி என் பையன் மேல வைக்கிறாரு. இவர் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கின்னு போறாரு. அப்ப பாருங்க, நல்ல கவனியா. கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறான்ப்பா, என்ன விஷயம் அப்படின்றாரு. அப்போ அவன், இதோ நெருப்பும் கத்தியும் கட்டையும் இருக்குதே, தகன பலிக்கு ஆடு எங்கன்னு கேக்குறான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார். வார்த்தையா சொல்றான் பாருங்க. பையன் கேட்கறான், நெருப்புக்குது, கத்திக்குது, கட்டைக்குது, பலிக்கு ஆடு எங்க சாருன்னு கேட்கறான். அவங்க அப்பா கிட்ட கேட்கறான். பா, நெருப்பு இருக்குதுப்பா, கட்டை இருக்குது, கத்தியம் இருக்குது, அப்போ ஆடு எங்க அப்படின்னு கேட்கறான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, யார் சொல்றான்? கர்த்தர் பார்த்துவார், வாடா. இதுதான் மனுஷனுக்கு முன்னால கடவுளை அறிக்கை பண்ணவன் கேட்கறான். கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தியும் இருக்குது, ஆடு எங்க சார் அப்படின்னு. கடவுள் பார்த்துக்குவார், வாடா, கடவுள் பார்த்துக்குவார், வாடா. அதை தான் நம்ம, அந்த மாதிரி வார்த்தையை தான் நம்ம சொல்லணும். எதிர்மறையான, தம்பி வயசாயினுக்குது, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆகும், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஆகும், கிராண்டா நடக்கும், அதான் லேட் ஆகுது போல நினச்சிக்கோ. இல்லையா, நல்லா பயங்கரமா நடக்க போகுது பல்குது, அதான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? செம்மையா நடக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லையா, கர்த்தர் நல்லவர். அந்த மாதிரி வார்த்தைகளை அறிக்கை செய்யணும் சார். நீங்க அப்படி அறிக்கை செஞ்சீங்கன்னா நிச்சயமா மனுஷனுக்கு முன்னால கடவுள் உங்களை கனம் பண்ணுவார். ஈசாக்குக்கு ஒரே குழப்பம், அந்த பையனுக்கு ஒரே குழப்பம். எங்க அப்பா என்ன பைத்தியமா, லூசா, என்ன இட கூடமா ஏதோ பேசுறாரு, கட்டை எடுத்துன்னு வராரு, கத்தி எடுத்துன்னு வராரு, நெருப்பம் கையில பிடிச்சின்னு வராரு, தீவெட்டி. அப்பெல்லாம் வத்தி பெட்டி லைட்ரு எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கட்டியை ஒரே இடத்துல எரிய வச்சு எடுத்துன்னு வரணும். அந்த நெருப்பு எடுத்துன்னு தான் இன்னொரு நெருப்பை மூட்டணும். அப்ப இந்த மாதிரி நெருப்பு எடுத்துக்கினாரு, கட்டைகள் இருக்குது, கத்தியம் இருக்குது, பலி செலுத்து ஆடு இல்லை. அவனா ஆபிரகாம் கடவுள் பார்த்துக்காரு, வாடான்னு. என்ன கம்ப்யூட்டர் காலத்துல போய் கடவுள் பார்த்துக்குவாருன்னுங்கிறாங்க. என்ன மனுஷன்? என்ன தம்பி, நீ அந்த என்ன சொல்லியிருப்ப சத்யா? எங்கள் அப்பா ஒரு லூசா, கட்டக்குது, கத்திக்குது, நெருப்பங்குது, ஆனால் ஆடு கேட்டா கடவுள் பார்த்து ஒன்னா வனாந்திரம் இந்த மாதிரி இடத்துல எங்கே போய் ஆட்டை தேடுவார், பலி எங்கே போய் செலுத்துவார், எங்கள் அப்பாவுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சினுக்குது அப்படின்னு நினச்சிருப்பாடி. இல்லையா? ஆனால் அதனால குழப்பமாக தான் போகிறான் ஈசாக்கு. என்ன எங்கள் அப்பா சரியான வயசாயிடுச்சுனால ஒரு வேளை ஏதோ பெதட்டுறாரோ, ஏதோ ஒரு பெதட்டமா ஏதோ சொல்கிறாரா அப்படின்னு தெரியலன்னு சொல்லி போகிறான். போனவன மேலே போறாரு, கல்லுங்க எடுத்து அடுக்கிறாரு, அந்த கல்லுங்க மேலே இந்த கட்டையை அடுக்கிறாரு, இந்த கட்டையை மேலே ஈசாக்கை கட்டி கழுத்துறாரு, கழுத்திட்டு கத்தியை எடுக்கிறாரு. வானத்துலேருந்து ஒரு சத்தம் வருது, பிள்ளை மேலே கையை போடாதரா, பிள்ளை மேலே கையை. பாருங்க 10ஆம் வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கடவுளுக்கு பயப்புரியலன்னு ஒரு டெஸ்ட்டுங்க வரேன் சார், சின்ன சின்ன சோதனை வரம்மா, பயந்துடாத, அதை பயந்து போய் அதை போய் ஏதோ பண்ணிடாத. கடவுள் ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பாரு, நீ கடவுளுக்கு பயப்படுறியா இல்லையா, கடவுளை மதிக்கிறியா இல்லையா அப்படின்றது. அவன் பாருங்க இவ்வளோ நம்பிக்கை வச்சான் கடவுள் மேல. அதனால தான் அவன் கல்லை அடுக்கி, கட்டையை அடுக்கி, பையனை கட்டி கழுத்தி கத்தியை தூக்குறான் வெட்டுறதுக்கு. மேலேருந்து ஒரு குரல் வருது, கையை போடாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும்
உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுக்கறதுக்கு துணிஞ்சப்படுறா. யூ ஆர் கிரேட் அப்படின்றது ஆபிரகாம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் நம்ம வாசிச்சிருங்க பாருங்க, சூப்பரா இருக்கா. ஆபிரகாம் பார்க்கும்போது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் சூப்பரா ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உனக்கு டெஸ்ட் பண்றாரு. ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உன்னை செக் பண்றாரு. கடவுள் இதெல்லாம் நம்மளுக்கு பாருங்க, மனுஷனை எப்போ உண்டாக்குனாரு, எத்தனா நாள் உண்டாக்குனாரு? கடவுள் உண்டாக்குனா எல்லா சிருஷ்டிப்புல மனுஷனை எத்தனாவது நாள் உண்டாக்குனாரு உங்களுக்கு எதாவது தெரியுமா? 6வது நாள் தான் உண்டாக்குனார். அப்ப அதுக்கு முன்னாடி அவனுக்கு மரம், செடி, கொடி, தண்ணி, ஃப்ரூட்டு எல்லாத்தையும் படைச்சு வச்சிட்டார். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் ஃபைனலா இவனை கொண்டு போய் அந்த தோட்டத்துல வைக்கிறாரு உருவாக்கி. அந்த மாதிரி தான் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இவன் விசுவாசமா இருக்கிறானா இல்லையான்னு செக் பண்றதுக்கு பதிலா ஒரு ஆட்டை ஏற்கனவே மலை மேல ஒரு புதர்ல அந்த கொம்பை லாக் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த கொம்பு மாட்டிக்கின அந்த புதர்ல அந்த ஆடு இருக்குது. இவனை பாக்குறான், சரி என்னதான் பண்றான்னு. ஆபிரகாமா வரான், எங்கேயும் சுத்தி கத்தி ஆடுக்குதான்னு தேடல. நேரா வரான், கல் எடுத்து அடுக்கிறான், அந்த கல்லு மேல கட்டையை அடுக்கிறான், பையனை கட்டி கழுத்துறான், கத்தி அடுக்கிறான். வெட்டுறதுக்கு கடவுள் சொல்ற, கையை போடாதுடா, சும்மா தான் சொன்னேன் பலி கொடுன்னு, சும்மா தான் சொன்னேன், சும்மா தான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், சும்மா தான் பார்த்தேன் நீ என்ன செய்யறேன்னு பார்த்தேன், நீ விட்டுறியா கிட்டுறியான்னு பார்த்தேன், நீ உன் புள்ளன்னு கூட பார்க்காம, ஒரே புள்ளன்னு கூட பார்க்காம நீ எனக்காக அவனை கொடுக்கறதுக்கு துணிஞ்சியே. இல்லையா, அப்பவே நீ உயர்ந்துட்டடா ஆபிரகாமேன்னு சொல்லி ஆட்டை காட்டுறாரு. அப்பதான் ஆடுக்கு எடுத்துட்டு வந்து பிள்ளைக்கு பதிலாக ஆட்டை பலி கொடுத்துட்டு பிள்ளைய கொண்டு போறான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாரு, அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம். ஆபிரகாம் இந்த யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடல் கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்க? அவனை ஒரு டெஸ்ட்ல நீ ஆண்டவர் அறிக்கை பண்றான் பார். பையன்கிட்ட கூட ஆண்டவரை பத்தி சொல்றான். பையன்கிட்ட கூட என்ன சொல்றான், கர்த்தர் பார்த்துக்கோ வாடா அப்படின்னு. பையன் கேட்கறான், ஆடு எங்கப்பான்னு. ஐயோ ஆமாடா தான் தெரியலடா அப்படின்னு எல்லாம் சொல்லாம கர்த்தர் பார்த்துவான்னு பையன்கிட்ட கூட அறிக்கை எப்படி பண்றான் பாரு ஆபிரகாம். அதான் சொல்றேன், பையன் குடும்பத்துல கூட, உங்க குடும்பத்துல கூட ஏதாவது ஒன்று உங்களை குழச்சி விட்டாலும் எது சொன்னா அறிக்கை பண்றதுல உறுதியா இருங்க. அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதமே வருது. சாத்ராக் மேஷாக் பாருங்க, அறிக்கை பண்ணாங்க, அதுக்கப்புறம் நெருப்புலயே சுத்தி நின்றான். அல்லேலூயா, நெருப்புலயே சுத்திக்கிட்டு இருந்தான். இருக்கு. இதுல என்ன வைராக்கியம் பாருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். வைராக்கியம் அதான், கர்த்தர் பார்த்துக்குவார். வா, கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், நம்மளை ரட்சித்தவர் இருக்கிறார், அவர் நம்மளை பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு கம்போஸ் பண்ண நீங்க அப்படி ஒரு உறுதியான வார்த்தையை சொல்லும் போது தான் செகண்ட்ல தான் ஆசீர்வாதங்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கணுமா? என்ன எங்க ஓனர், நீ வணங்கினாதான், நீ அன்னதானம் போட்டாதான், நீ என் கூட ஹெல்ப் பண்ணாதான் உனக்கு வேலைன்னாரு. நான் ஐயே நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் போயா அப்படின்னு ஓனரை பிரமிச்சு போய் கட்சியில் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். ஞாயிற்றுக்கிழமை தொந்தரவு பண்ணாதீங்க, அவன் கோயிலில் போய் வணங்கணும் ஏசப்பாவே, அவன் வணங்குறதுனால தான் நம்மளுக்கு வேலைங்கெல்லாம் வருது போலடா விட்டுருங்கன்னாரு. அவன் எதுலேயும் தொந்தரப்பாரு, எனக்கு எல்லாம் ராஜ மரியாதை தான் பாரு. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் என் மேலே பொறாமப்பட்டாங்க, இன்க்ளூட் மை பிரதரும் அங்கே இருக்கிறார், எங்கள் அண்ணனும் அங்கே இருக்கிறாரு, அவரும் என் மேலே போகிறான். நான் சீனியரு, என்ன அந்த ஆள் மதிய மாட்டான் ஓனரு, இவனை இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறான், இவனுக்கு மரியாதை கொடுக்குறான், வீடு தேடி சம்பளத்தை கொடுத்து அனுப்புறானே, வீடு தேடி எல்லாத்தையும் செய்கிறானே, இவன் வந்தாலே அது ஓனரு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவார். நல்லா யோசனை பண்ணிப்பார் எப்படி இருந்தது. எங்கள் அண்ணன் எனக்கு சீனியரு, கட்சியில் எங்கள் அண்ணனே எனக்கு ஹெல்ப்பராக மாறினார். இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், சாட்சி. ஒரு அண்ணன் இறந்துட்டார், ஒரு அண்ணன் இருக்கிறார், சாட்சி. அப்போ ஏன்னா அதுதான் அந்த மனுஷனுக்கு முன்னால அறிக்கை போல்டா பண்ணுங்க, நிச்சயமா தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பார், மீட்பார் உங்களை. பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதுக்கு பின்னால தான்
பெரிய போஸ்டிங்ல உக்காந்தானுவான். ஆபிரகாம் பாரு, அவன் சின்ன காரியத்தை செஞ்ச பிறகு தான் ஆண்டவர் அவனுக்கு செகண்ட் ப்ராமிஸ் பண்றாரு. என்ன ப்ராமிஸ் பண்றாரு 17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகவே. கேட்டுக்கோ, கவனிக்க. வார்த்தை அறிக்கை பண்ணணும். மனுஷனுக்கு முன்னால கடவுளை அறிக்கை பண்ண நீங்க கத்துக்கு. அந்த மாதிரி ஒரு உறுதியா இருங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம். பட்டும் படாத, தொட்டும் தொடாத, 10ஓட 11 அப்படியும் சரி இப்படியும் இப்படியெல்லாம் இருந்தா எந்த விருத்திக்கும் வர முடியாது. ஒண்ணு அனலா எரியல குளிர, ரெண்டுத்துக்கும் நடுவுல வெதுப்பா இருந்தா எதுக்குமே பிரயோஜனமா இருக்க மாட்டேன். எலியா சொல்றாரு, பாகால் கடவுள்னா போ, அங்க கும்பிட்டு போ, கர்த்தர் தெய்வம்னா இப்படி வா. ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த மட்டும் குந்தி நடப்பேன். கொஞ்சம் இப்படி வந்தா அப்படி ஒரு கும்பிடு போட்டுக்கலாம், ஒரு சாமியை வாங்கிக்கலாம், இப்படி ஏதாவது டொனேஷனை கொடுத்துக்கலாம். சந்தா கொடுக்க மாட்டேன், டொனேஷன் கொடுக்குறேன். ஆபிரகாம் சொந்த புள்ளன்னு கூட பார்க்காம கொடுத்தான். நீ இன்னும் காணிக்க கூட கொடுக்க மாட்டேங்கிற. அல்லேலூயா. அப்போ எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரு, பெருக பண்ணுவாரு. அல்லேலூயா. எப்படி பெருக பண்ணுவாரு, எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார் சொல்லு. ஆபிரகாம் புள்ளன்னு கூட பார்க்காம கொடுத்தான். கடவுளுக்கு கொடுக்க துணிஞ்சுட்டான். இந்த கடவுள் கொடுத்தாரா, இது கடவுளுக்கு கொடுக்கலான்னு கொடுக்க துணிஞ்சுட்டான். உனக்கு வேலை கொடுத்தாரு, ஆனா காணிக்க கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கிற, சந்தா கட்ட யோசிக்கிற, தசம பாக கொடுக்க யோசிக்கிற. இப்படி யோசிக்கும் போது எப்படி அப்போ உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம், எப்படி நீ உறுதியா இருக்கிறன்னு அர்த்தம், கடவுளுக்காக என்ன செய்ய போற? இதெல்லாம் பார்த்து தாங்க பேசி ஆண்டவர் ஆசீர்வாதம். ஒரு வேலைக்கு கூப்பிடும் போது கூட உன்னுடைய குவாலிஃபிகேஷனை பார்க்குறான். என்ன படிச்சிருக்கிற, என்ன வயசு, இதுக்கு முன்னாடி எங்க எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் கேட்டு தான் சேர்க்குறான். போலீஸ்ல வேலை சேர்க்கணும், குப்புன்னு சேர்த்துக்க மாட்டான், கப்புன்னு ஹைட்டு வெயிட்டு எல்லாம் பார்க்கறது தான் அதுக்கப்புறம் செலெக்ஷன். யோசனை பாரு, ஒரு அரசாங்கத்துல வேலைக்கோ ஒரு கம்பெனில வேலைக்கு போனாலே இவ்வளவு குவாலிஃபிகேஷன்கள் பார்க்குறாங்க, இவ்வளவு தகுதிகள் பார்க்குறாங்க. கடவுள் அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா என்னென்ன பார்ப்பாருன்னு யோசனை பாரு. ஒண்ணுமே பார்க்கறதில்ல, உன் விசுவாசம் தான் பார்க்குற, வேற ஒன்றும் கிடையாது. உன் நம்பிக்கையை மட்டும் தான் பார்க்குற. அவர் மேல நீ எப்படி வச்சிருக்கிற, அவர் எந்த அளவுக்கு நம்புற, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிற, அந்த அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நீ தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குதான்னு பாக்குறாரு. ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது பூமி தாங்க முடியாததான் இருந்துதான். பூமியே தாங்க முடியாத ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இருந்துதான். சாகர வரைக்கும் சொன்னான், முதிர் வயதிலும் சகல காரியத்திலும் அவன் ஆசீர்வதித்தான். அதனால்தான் இயேசு ஆபிரகாம் ஆசீர்வாதம் உடையவர்களா நாம் இருக்கிறோம். இல்லையா? இப்ப நீ உன் உறுதியை பாக்குற, உன் நம்பிக்கையை பார்க்க, உன் விசுவாசத்தை பாக்குற. நீ தப்புன்னு ஏதோ சொன்னாங்க, ஏதோ குழந்தை ரொம்ப பலவீனமாயிடுச்சு, கட்சியில தான் அழுது ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட வந்து நின்று சொல்லுது. அதனால்தான் வாட்டி வதக்கப்படுது. ஒன்று ஆண்டவருக்கு ரொம்ப இல்லை. நீ அப்போ பாய்கிட்ட போற, மசூதிக்கு போறன்னா அப்ப என்ன உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதனால்தான் நீ அங்க போற. ஆண்டவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாதனால்தான் நீ அடுத்த காரியத்தை செய்யற. அப்படி இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு முன்னால கடவுளை என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், எதை கண்டும் அஞ்சிடே. எல்லாரும் நின்று ஒரு பாடல்.